இதயங்களை மாற்றினால் அவன் மாபெரும் சாதனையாளனாகிறான் என்பது ஒரு புதுமொழி. ஏறக்குறைய 40 ஆண்டுகால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்து இன்னும் சிறந்த எழுத்தாளனா இல்லை சாதனையாளனா இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறேன். எப்படி +2 முடிச்சுட்டு நீட்டு தேர்வு எழுதி காத்துட்ருக்காங்களோ அந்த மாதிரி மக்களுடைய தீர்ப்புக்காக நான் காத்துட்ருக்கிறேன். மக்கள் இந்த இதை ஏற்று எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்னுடைய கலைப்பயணம் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகைகளை படங்கள் எடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வகையில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வகையில் எப்படி இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பனிபடர்ந்த மலைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு ஆற்றங்கரையில் தோப்புகளும் துறவுகளும் சுற்றி நிறைந்த ஒரு இடத்துல பச்சை பசேல்னு பசுமையான போர் விரித்தது மாதிரியான ஒரு பச்சை புல்வெளியும் நடுவில் பனியை சுமந்து வர்ற அந்த தென்றல் காற்றை போர்வியாக போத்திட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இனிமையாக சுவையாக இருக்கும் இந்த படம். அமைதியான, ஆர்ப்பாட்டம் இல்லாத, அடிதடி ரத்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு அழகான ஒரு அமைதியான படம். மக்களுக்கு நான் இதன் மூலம் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த படத்தை திரைப்படத்தில் பாருங்கள், திரையரங்குகளில் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு யோசிக்க தோணும், நிச்சயமாக தோணும். இந்த படம் பார்த்துட்டு போன உடனே இந்த படத்தில் ஏதோ சொல்லியிருக்கானே, அது என்ன விஷயம், அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வரும். அப்படி அந்த கேள்விக்குறி வரும்போது நீங்கள் திரும்பவும் திரையரங்கில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 5 சூட்சுமம் மறைந்திருக்கு. 2வது முறை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த 5 சூட்சுமம் உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் படத்தில் பார்த்துட்டு எனக்கு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி. என்னது அடுத்தபடியாக கதாநாயகியை பேச அழைக்கிறேன். வாங்க பேசிட்டேன். சென்டர் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி எல்லோரும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ப்ரெஸ் மீட்க்கு வர எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தோட மெயின் டைரக்டர் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் இந்த கேமரா சார் சந்துரு சார், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் சார், கமல் சார் இருக்காங்க. இதில் ஹீரோஸாக இருக்கிற கிரண் அண்ணா, விபின் அண்ணா, ஷாதுல் அண்ணா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த படம் February 13th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் இருந்த மாதிரி இதில் சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற அந்த மூவி எல்லோரும் பார்க்கணும். நாங்கள் எல்லோரும் புதுசாக தான் இந்த இதில் வந்தோம். சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஏற்று எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் கொண்டு வரணும். இதில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். எல்லோரும் பார்க்கணும், கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ. என்னோட பேர் ஆதிரா, எங்கள் ஊர் கேரளா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரண். நான் பேசிக்கலி கேரளா தான். முதல்ல எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை இதில் நடிக்க வச்ச கஜேந்திர சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம், கேமராமேன் சந்துரு சார், கமல் சார், அப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ், மியூசிக், நம்ம மொத்த டீமும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிட்டேன். அவ்வளோவும் ரிஸ்க் எடுத்து அவ்வளோவும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணதோட எனக்கு தெரியாது. அந்த அளவில் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கு. ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக அவர் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்ததுக்கு பின்னாடி அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். இப்போ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸ் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் மூவி பார்க்கணும், எங்களை ப்ளஸ் பண்ணணும்.
நீங்கள் கொடுக்கணும் அப்ரிஷியேஷன் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ எல்லாருமே மூவி கண்டிப்பாக பார்க்கணும், ப்ளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்கும் அத்தனை ரிப்போர்ட்டர்ஸுக்கும் கூப்பிட்ட உடனே வந்து எங்களை ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்து எல்லோரும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு, தப்புகளை சரி பண்ணி பெட்டராக பண்ண வச்சதுக்கு, அதே மாதிரி கேமரா பின்னாடி நின்று சலிக்காமல் எங்களை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்த சந்துரு சார், அப்புறம் பார்த்த எல்லா சாங்லேயுமே வந்து இவ்வளோ எனர்ஜியாக கொடுத்த எங்களோட டான்ஸ் மாஸ்டர் சார் ரமேஷ் ரெட்டி சார், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி எங்கள் கூட நடித்த அஜன்யா, அப்புறம் ஆதிரா, சாதுல் ப்ரோ, அப்புறம் கிரண் அண்ணா, அப்புறம் நம்ம என்னோட சப்போர்ட்டாக வந்து ஏடி சார், அப்புறம் எங்கள் அண்ணா, அவங்க பேர் சடனாக ஞாபகம் வரல. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இங்கே மியூசிக் மகேந்திரன் சார், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. படத்துக்கு இவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணதுக்கு. வர 13ஆம் நாள் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புதிய முகங்கள், புதிய ஒரு படம். ஸோ எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் கூட இருந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு எங்களுக்கு கொண்டு போகணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். என் பேர் ஷாதுல் ப்ரௌன். நான் வந்து கேரளா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, എന്തെങ്കിലും തപ്പാന്ന് മன்னிச்சிடணும். நான் இந்த ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த ஃபிலிமினை குறித்து A to Z தெரியாது. கஜேந்திர சார் தான் மட்டும் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருது. அதே மாதிரி எனக்கு இந்த படத்துக்காக சஜஷன் பண்ணது ஷினோஜ் மானந்தவாடி இந்த மேக்கமான் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி அஜன்யா மேடம், கிரண் சார், பிபின் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், கேமராமேன் சார், அதே மாதிரி ஆதி சார், பழனி சார், எல்லாருக்கும் ഇവിടെ എല്ലാ യൂണിറ്റുകൾക്കും എല്ലാവർക്കും ഒരു നന്ദി சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மதித்து எல்லோரும் வந்ததுனால இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் 40 வருஷமாக போராடணும்னு சொன்னார். அதில் 3 வருஷமாக நான் போராடியிருக்கேன் அவர் கூட இந்த படத்தை. அப்புறம் நான் அந்த உசிலம்பட்டியில் நான் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். உசிலம்பட்டியில் ஷூட்டிங்கில் என்னை பார்த்துட்டு வந்து, நான் ஒரு டைரக்டர் படம் பண்ணால் நீங்கள் தான் கேமராமேன் சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொன்னேன். எனக்கு அங்கே ரூம் போட்டு கொடுத்து எல்லோரும் வர வச்சு எல்லோரும் பேசணும், இந்த கதையை பற்றி பேசணும், கதை நல்லா இருக்குன்னு. அவர் நண்பர்கள்லாம் கை விட்டாங்க. எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டோம். மைக்கேல் ராய் சார் அங்கே மதுரையில் பார்த்தேன். அவரையும் கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு இது எப்படியாவது ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து இன்றைக்கி முடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை தேட்டர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி சின்ன டைரக்டர், சின்ன கேமராமேன், எல்லா டெக்னீஷியனும் வளருவாங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் மேன் வரல, மற்ற 3 ஹீரோக்கள், 2 ஹீரோயின், மைக்கேல் ராய் சார், வில்லன் சார், கோ டைரக்டர் எல்லாருமே இது கூட இருந்து ஒத்துழைச்சாங்க. அதனால் நல்லபடியாக அந்த படத்தை முடித்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இனி உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். சார் வாங்க, நான் அவர் வரட்டும். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல். இந்த டைரக்டர் சார் கஜேந்திரன் சாரோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடல்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு உயிரோட்டம். எனக்கு என்னமோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போது பாடல்களுக்கும் ரொம்ப உயிர் கொடுத்து ரொம்ப திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயக்குனர் பரிச்சயமாக இருக்காங்க.
கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான இந்த படத்தில் எல்லாருமே சார் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு படம். 3 இடத்துல எல்லாமே நான் எங்கே போனாலும் எந்த தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்தாலும் சரி 3 இடத்துல கிளாப்ஸ் தட்டிருக்காங்க, எல்லாருமே கை தட்டிருக்காங்க. எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகிங்க ஏதோ ஒரு நிறைய படங்கள் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பிபின், சாதுல், கிரண் அண்ட் அஜன்யா, ஆதிரா, மைக்கேல் ராஜ் சார், இசையமைப்பாளர் திரு மகேந்திரன் சார், கோல்டு சந்திர கேமராமேன், கோ டைரக்டர் டூ அண்ட் பன்னீர்செல்வம் சார், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணோம் சொல்லுவாங்க. எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு தந்தை மாதிரி இருந்து, ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்து கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் வைக்கல. இந்த படத்தில் எனக்கு மொத்தம் 7 லொக்கேஷன், அந்த 7 லொக்கேஷன்லையும் ரொம்ப அற்புதமாக எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி வேணும் கேட்டது கிடையாது. சாருக்கு திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாங் 7 நாள் 6 நாள் சார் திருப்தி படுத்தவே முடியாது. நான் பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பாலச்சந்தர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், விக்ரமான் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுபோல் சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச காதலுங்க 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். மறுபடியும் ஒரு பாரதி ராஜா சார், மறுபடியும் ஒரு விக்ரம் சார் உருவாகியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் மனதார நேசிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னை இந்த பையன் பேர் மைக்கேல் ராஜ். என்னை இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய டைரக்டர் கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1992 ஃபிலிம் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு திருவான்மையூரில் இருந்துச்சு. அதில் நடிப்பு பயிற்சி முடித்தேன். ஒரு 34 வருஷம் போராட்டம். இப்போ தான் சார் எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து என்னையே நடிகன் ஆக்கியிருக்காரு. அதனால் சார்கிட்ட அறிமுகப்படுத்தின கேமராமேன் சவுந்தர் அவர்களுக்கு நன்றி சார். ஆமாம், எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களை மாதிரி புதுமுக கலைஞர்களை ஒரு வெற்றியடைய செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தையும் வெற்றியடைய செய்யணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை உருவாக்கி என்னை பெற்றெடுத்த தாய்க்கு முதற்கண் வணக்கம். நான் வந்து இது 9வது படம் எனக்கு இசையமைக்கிறது. ஈரோடு சவுந்தர் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். டைரக்டர் ஈரோடு சவுந்தர் சார். அப்புறம் டைரக்டர் கஜேந்தர் சார் வந்து இந்த மாதிரி என்னுடைய பாடல்கள் கேட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி சாங் பண்ணணும்னு சொன்னார். உண்மையிலேயே அவர் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நான் 4 பாட்டு இந்த படத்தில் பின்னணி இசை எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டைரக்டர் வந்து லிரிக்கு தான் டியூன் பண்ணது. இந்த முதல் பாட்டு கடவுளின் அழகிய கவிதை இது. அந்த லிரிக் அனுப்பின உடனே டியூன் பண்ணி அனுப்பின உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னை கன்ஃபார்ம் பண்ணார், இந்த படத்துக்கு நீங்கள் 4 பாட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேக்ரவுண்ட் மியூசிக். பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணணும். சாங் பண்ணிடலாம், ஆனால் பின்னணி இசை கோர்வை பண்ணுறது ரொம்ப சிரமம். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். படம் ஃபுல்லாக முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரீல் பை ரீல் பார்த்தோம். டப்பிங் ஸ்டுடியோவிலே டப்பிங் பண்ணும்போதே சார் வந்து ஒவ்வொரு ரீலாக காமிச்சு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஐடியா கொடுத்தாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த படத்துக்கு ஒவ்வொரு ரீல் பை ரீல் மியூசிக் கம்போஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி அவர் காமிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல உங்கள் சோலோ வயலின், அந்த வயலின் உண்மையிலே சொல்கிறேன், ராஜா சார்கிட்ட, ரகுமான் சார்கிட்ட, ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட வாசிக்கிறது தான் சோலோ பிளேயர் வயலின். அந்த வயலின் அவரை கூப்பிட்டு தான் அந்த வயலின் ரெக்கார்ட் பண்ணேன். கிளைமேக்ஸ்லாம் வரும் அந்த சீன்ஸ் எல்லாமே. உண்மையிலே லைவ் எல்லாம் பண்ணி அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு டைரக்டர். சாங்குக்கும் சரி, சாங்கில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைவ் ஃப்ளூட்டு, வயலின்ஸு எல்லாமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா போட்டு பண்ணேன். இது எனக்கு 9வது படம். எனக்கு தமிழில் வந்து 7 படம் பண்ணேன். கன்னடத்தில் வந்து 2 படம் பண்ணியிருக்கேன், கன்னடா லாங்குவேஜில். அந்த படம் சின்ன பட்ஜெட் மூவிங் தான். ஆனால் மியூசிக் சம்மந்தப்பட்டது அவ்வளோ அழகாக டைரக்டருக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனது 9வது படம். இந்த படத்துக்கு 4 பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஹரிணி பாடினாங்க. அந்த பாட்டு வந்து உண்மையிலே இப்போது புதுசாக இசையமைச்சிட்ருக்காரு
நம்ம அபயங்கர் சாய் அபயங்கர் அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணதே. அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து ஹரிணி பாடினாங்க. கடவுளின் அழகிய கவிதை இது அந்த பாடல் வந்து அவர் தான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி, உண்மையில் சொல்கிறேன், ஃப்ரான்சிஸ் டிடிஎஸ் 5.1 அந்த சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு ஃப்ரான்சிஸ். அதே மாதிரி கமலா ஸ்டுடியோஸ் சாலிகிராமத்தில், அந்த ஸ்டுடியோவில் தான் சாங்கெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாங் வந்து ஹரிணி பாடினாங்க. 2வது சாங் வந்து முகேஷ் பாடினார். மூணாவது சாங் வந்து பிரசன்னா, விவி பிரசன்னா. 4வது பாடல் வந்து நியூ சிங்கர்ஸ் எல்லாமே 2 பேர் பாடினாங்க. நடராஜ் அப்புறம் மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர். இந்த 4 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் சாங்ஸ் குயிக்காக முடிச்சிட்டேன். ஒரு 1 வீக் 10 டேஸில் முடித்தேன் ஒவ்வொரு சாங்கும். ஆனால் பின்னணி இசை மட்டும் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க, நிறைய கரெக்ஷன் டைரக்டருடைய விருப்பப்படி இந்த படத்துக்கு பின்னணி அமைச்சு கொடுத்தேன். உண்மையை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காதலர் தினத்தன்னைக்கு உண்மையிலே இந்த படம் 13ஆம் தேதி ரிலீஸ், மறுநாள் February 14th. இந்த 14th அன்றைக்கி இந்த உண்மையிலே இந்த தெரிஞ்சா காதலிங்க இந்த மூவியை எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காதல் காவியம். உண்மையிலே இந்த இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த 4 பாடல்கள் பேக்ரவுண்ட் பின்னணி இசைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கோடி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரி, பெர்மிஷன் ஒரு 10 நிமிஷம் நான் பேசி நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, இவங்க எல்லோரும் நிறையா பேசுவாங்கன்னு நினச்சேன். கம்மியாக பேசுகிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆடியோ லான்ச் பண்ணும்போது வந்து நான் என்னோடய டீம் உங்கள் குழுவுக்கு எல்லாருக்குமே எதுவுமே நன்றியும் சொல்லலை, அதை பற்றியும் பேச முடியல. ஏன்னா அந்த இதுலேயும் டைம் இல்லை எனக்கு. இங்கேயும் கூட நமக்கு டைம் கம்மி தான், இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து அதான் சொன்னேன் 40 ஆண்டு கால போராட்டம் அப்படின்ட்டு. இப்போது நான் வந்து கேமராமேனை வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி என்னோடய உசிலம்பட்டிக்கு வந்து அவரோட படம் பண்ணும்போது அப்போ தான் நேரடியாக சந்தித்தேன். என்னுடைய படம் வந்து இந்த மாதிரி இருக்குது பண்ணணும் அப்படின்னு. அவரோட கேமரா ஒர்க்கு ஓரளவு எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, அதனால் அவரை வச்சேன். ஏன்னா லைட்டு கூட கம்மியாக வச்சு எவ்வளோ லைட்டு அதிகமாக வச்சு எடுக்கிறாங்களோ அந்த எஃபெக்டை கொடுத்துருந்தார், நான் மானிட்டர்லேயே பார்த்தேன். ஸோ அதனால தான் அவரை பிடிச்சது. அதே மாதிரி கொண்டு வந்தேன். அதே மாதிரி சில ஷார்ட்ஸை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்குறாரு. நீங்கள் படம் பார்த்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த லைட்டிங் நான் கொடுத்த லைட்டிங்கில் ஒரே லைட்டில் 10 லைட்டு போட்டு எடுத்த மாதிரி எனக்கு ஷார்ட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அது. இதை விட என்னென்னா ஒரு இன்வால்மெண்ட்டு. ஒரு நான் போய் அப்படி அங்கே நின்று அப்படி பார்த்தேன்னா நேராக வருவார் பின்னாடி, இந்த இடத்துல க்ரெயின் போடணும் அதானே, க்ரெயின் போட்டு இங்கேருந்து அப்படி பேனிங் வரணும் அதானே அப்படின்வார். நான் என்ன மைண்டில் நினைக்கிறேனோ அதை அப்படியே அவர் சொல்லுவார், அதே மாதிரி எடுத்து கொடுப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு சப்ஜெக்டில் இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு புரிதல் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதை கொடுக்க முடிஞ்சது. ஆனால் பட்ஜெட்டு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, என்னால் முழுக்க வந்து பல கோடியில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால் அதிலே இவ்வளோ பண்ணியிருக்கார். இப்போது இன்னும் பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவர் பண்ணக்கூடிய லெவலே வேறு லெவல் பண்ணுவாங்க. அதனால் அந்த கேமராமேனுக்கு இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலு மகேந்திரா ரேஞ்சுக்கு வரணும், நீங்கள் கேமராவில் அவார்டு வாங்குவீங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி செய்வாருங்கிறத நம்பிக்கை இருக்குது. அந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய இன்னொரு இது என்னென்னா, ஹீரோயினி. இன்றைக்கி ப்ரெசண்ட் இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஏற்கனவே எத்தனையோ ஹீரோயினி இந்த கதைக்காக நான் தேடி இருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி முடியாமல் போயிடுச்சு, அவங்களால நடிக்க முடியல, லேட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம். இது இவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்தது. இந்த ஹீரோயினியை நான் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணை அப்படியே ஒரு தாவணியை கட்டிட்டு அப்படி வந்து முன்னாடி நின்று என்னென்ன உடனே மற்ற என் கூட வந்திருந்தாங்க எல்லோரும், நிறைய ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு, என்ன சார் இந்த பொண்ணை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இருங்க பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஸ்டில் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இவங்ககிட்ட சொல்லலை ஹீரோயினி நீங்கள் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணலை. நான் போய் ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பின்னாடி என் கூட வரும்போது காரில் வரும்போதே 5 பேருமே என் கூட வந்து 5 பேருமே சொல்கிறாங்க, கேமராமேன் முதற்கொண்டு, சார் இந்த பொண்ணு வந்து பல்லு வேறு ஒரு பல்லு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அதை வந்து நீங்கள் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், கேமராவில் காட்டும் போது ஒரு மாதிரி இருக்கும்
அப்படின்னாரு. இப்படி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒத்துக்கல, ஹீரோயினியாக ஒத்துக்கல. எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டில்லு மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த ஒரு ஸ்டில் தான் இந்த பொண்ணை ஹீரோயினியாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்னைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு. அதனால் மைனஸ் பாயிண்ட் எது இருக்கோ அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்சோடு தான் அந்த பொண்ணை ஹீரோயினியாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே படம் வந்து நான் ஹீரோயினியாக பேசுகிறதுக்கு முன்னாடியே சார் எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார், நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போட்டிருக்கிறீங்க, ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்க கேட்ட கேள்வி பட்ஜெட்டில் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க அமௌண்ட்டு அப்படின்னு. ஸோ புதுசாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படிலாம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க என்கிட்ட. இப்போது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நவ் என்கிட்ட 10 பைசா கூட பணம் வாங்காமல், டிரான்ஸ்போர்ட்டு கூட வாங்காமல் ஒரு ஹீரோயினி எனக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அதே மாதிரி. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். அவர் வந்து நான் ஃபஸ்ட் பேருக்கு 1000 ரூபா கொடுப்பேன், இது வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம். அவங்க அம்மாட்ட கொடுப்பேன், வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா எங்களை கொண்டு போட்டுருவார் அப்படின்னு. ஸோ அவர் சார் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எங்களால் ஃபைனான்ஸ் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் தான் இருக்கே தவிர, மற்றபடி எங்களால் முடிஞ்ச எந்த ஹெல்ப்பையாவது பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் கூட வாங்கினதில்லை. அதனால் அதுக்கு ஒரு நன்றி. அது மாதிரி செகண்ட் ஹீரோயினி அவங்களும் வந்து என்னோட கோஆப்ரேஷன் பண்ணாங்க. யாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பட் எனக்கு கூட எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்ல வேணும்னா அவரே நிறையா சொல்லிட்டாரு. இப்போது அதே மாதிரி தான் அந்த கடவுளின் அழகிய கவிதை சாங்கு வந்து நான் லிரிக் கொடுத்தேன். லிரிக் போட்டு ஒரு 10 நாள் டைம் எடுத்தார். லிரிக் கொடுத்த அடுத்த நிமிஷமே எனக்கு டியூனை போட்டு அனுப்புனார். நான் நேரடியாக கூட இல்லை, ஆனால் சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிட்டேன், இதுதான் லிரிக்கு, இதுக்கு எனக்கு டியூன் அழகாக வேணும் அப்படின்னு. டியூனை போட்டு அனுப்புனார். கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிச்சு, கேட்ச் ஆச்சு. ஒரே டியூன் தான். கேட்ட உடனே சார் நல்லா இருக்கு, இதை அப்படியே அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அழகுபடுத்தி அழகாக கொடுத்தாங்க. ஹரிணிகிட்ட போய் பாட வச்சோம். அந்த ஹரிணிட்டையும் சொன்னேன் 14 வயசு பொண்ணு பாடிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு. அவங்களும் அந்த குரலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அழகாக பாடி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அந்த 60 நொடிகள் சாங்கில் தான் ஒரு 4-5 டியூனை போட்டு கொடுத்தாரு. எனக்கு பிடிக்கல சார், இந்த டியூன்லாம் பிடிக்கல, நீங்கள் ஓன் டைம் எடுத்துக்கோங்க, எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கங்க. கடவுளின் அழகிய கவிதை மாதிரி எனக்கு ஒரு சாங், இந்த டியூனு ஒரே டியூன் மட்டும்தான் அனுப்பணும், அதை நான் ஓகே பண்ணணும், எதுக்கு தயார்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 15 நாள் கிட்ட கூட வரல, என் ஃபோனு கூட பண்ணலை, எங்கே போனார் என்ன பண்ணாருன்னு தெரியல. 15ஆவது நாள் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். ஒரு டியூன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு. அதை போட்டு கேட்குறேன், என்னோடய டீமோடு கேட்குறோம். ஒத்துமொத்த டீமும் அழகான டியூன் சார், இதை ஓகே பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரே டியூன் தான். அப்படி ஓகே பண்ணது 60 நொடிகள் சாங். அதனால் மியூசிக் டைரக்டர் இதை அதுக்கு அடுத்த வகையாக இந்த சாங் இதோட ரீரெக்கார்டிங், அதாவது எனக்கு விஷுவல் வந்து நாடகம் மாதிரி டைலாக்காக சும்மா எல்லாத்துக்கும் டைலாக்கை பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு ஏற்கனவே பிடிக்காத ஒரு கான்செப்ட். நம்ம படம் காட்டுறோம்னா விஷுவல் காட்டணும். அங்கே வந்து விஷுவலுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு ஆர்ஆர் இருக்கணும். ஆர்ஆர் இருந்தால் தான் அந்த விஷுவல். அது மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. படத்தில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து விஷுவல் தான் இருக்கும் பாருங்கள், அதிகமான டைலாக் இருக்காது, கம்மியாக இருக்கும், பார்த்து தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த விஷுவலுக்கு எனக்கு இந்த எஃபெக்டில் தான் வேணும் அப்படின்னு அவர் கூட சண்டை போட்டிருக்கேன். அது மாதிரி 1 மாதம் டைமு நான் டைம் எடுத்துக்கங்கன்ட்டேன். ஆனால் பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு சார் அப்படின்னுவார், இதில் லைவ் போடணும் சார் அப்படின்னுவார். சரி சார் போட்டுருவோம் அப்படின்னுவேன். கடைசியில் பார்த்துட்டு சார் ஃபைனான்ஸ் கொஞ்சம் இடிக்குது, அதனால் லைவ் வேண்டாமே கட் பண்ணிடலாமேன்னுவேன். இல்லை சார் போட்டே ஆகணும் சார் அப்படின்ட்டு அவராக ஆளை பிடிச்சி கொண்டு வந்து போட்டு எடுத்துருவார். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சார் எடுத்துட்டேன், அவருக்கு இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுங்க போங்க அப்படின்னுவார். அவர் என் ஃப்ரெண்டு தான், எனக்காக வந்தார், பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த மியூசிக்கை இசையில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ரீரெக்கார்டிங்கில் எனக்கு காட்டியிருக்காரு. அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எதிர்பார்த்தது என்னவோ அதே மாதிரி தான். கிளைமேக்ஸில் வந்து நான் எதிர்பார்த்ததை அப்படியே டபுளாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி அடுத்து சொல்லணுன்னா, கொஞ்சம் அதிகமாக சொல்லணுன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து பேசியாச்சு, வர சொல்லிட்டேன், ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு டான்ஸு பண்ணும்போது ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மாஸ்டர் அப்படின்னா என்ன உடனே சொல்லுங்கள் அப்படின்னுவார். இது மாஸ்டர் இது பிடிக்கலையா, சரி மாற்றிடுறேன், உடனே ஒரு மூமெண்ட்டை மாற்றுவார். அப்போ ஸ்பாட்லையே அப்போ அந்த நிமிஷமே மாற்றுவார். இதே மாதிரி நான் சொல்ல சளைக்காமல் பண்ணார். எனக்கு மாஸ்டர் அப்படின்னா மாஸ்டர் அப்படியா சரியா தம்பி மாற்று
அப்படின்றவார். உடனே கமல் உடனே போய் ஓடி போய் டான்ஸ் மூமெண்ட் வேறு மாற்றிடுவான். அப்படி மாற்றி அப்படி கொடுத்துட்டு கடைசியாகவும் ஒரு வார்த்தையும் சொன்னார், நீங்கள் வந்து என்னைய கொத்தடிமையாக நடத்துறீங்க அப்படின்னாரு. இது வந்து நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்டு, வருசநாடு, முருக்கோடை, ஓட்டணை, அது அப்புறம் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, வைகடம், அரியமான் பீச்சு, காரங்காடு, முடிவீரன் பட்டினம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு 5 விஷயத்தை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் அதில் உள்ளார நீங்கள் படம் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் தான் சொல்லுவேன். பார்த்துட்டு தான் சொல்லுவேன். நான் இப்போ சொன்னால் அது ஓப்பன் ஆயிரும், சஸ்பென்ஸ். சார் ட்ரைலர் பார்த்தா ஹீரோனுக்கு தம் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால வச்சுங்க என்ன சர்வீஸ் சொல்லுங்கள். செகண்ட் ஹீரோயின், அதாவது அதில் ஒரு டைலாக் வரும், காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அவன் வந்து அந்த சிகரெட்டை அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்றான் கடைசியில். அதாவது லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சொல்கிறதெல்லாம் அந்த பொண்ணு செய்கிறான். அதுதான் அது விஷயம். அப்போ அந்த காதலில் மயங்கி காதலுக்காக இப்படி தப்பு பண்ணி வெட்டியாக கெட்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். அதனால் காதலுங்கிறதுனால இப்படி சொல்லி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத அதில் மெசேஜ் சொல்லுவாங்க. ஆமாம், 16. அதில் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து மாற்றினாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிகரெட் பிடிச்ச அந்த டைலாக் தான், இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறான். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு +2 படிக்கிற மாதிரி காட்டுறீங்க, டீனேஜ் பொண்ணை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது. அதனால் 16+ங்கிறது குடும்பத்தோடு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன ரீசன். சென்சார் போர்டில் எனக்கு சொன்ன ரீசன் அதுதான். ஏன் வந்து அந்த ஒரு டைலாக்காக தான் கொடுத்துருக்குறோம், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. ஆனால் 16+ங்கிறது 16 வயசில் இருக்கிறவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா பெர்மிஷனோட வந்து படம் பார்க்கட்டும், இல்லை அவங்க அப்பா அம்மாவோட கூட்டிகிட்டு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதா அது அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்து பார்ப்பாங்களா சார்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து பார்க்கறது ஓகே, 16+னாவே அப்பா அம்மா வீட்டில் கூட்டிட்டு மாட்டாங்க. 16+ங்கிறது இப்போ நமக்கு தான் தெரியுது, மக்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் பசங்க வந்து பார்த்துருவாங்க. ஆமாம், தெரியாமல். நீங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோட வந்து பார்க்க சொல்லும் போது அது சாத்தியமானு கேட்குறேன். ஏன் பார்க்க மாட்டாங்க? எப்படி பார்ப்பாங்கன்ற இதில் மெசேஜ் சொல்லிருக்காங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு பொண்ணு டம் அடிக்கிறான்ட்டு. ஆமாம், டம் அடிச்சாவே மேக்ஸிமம் தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து அது ஒத்தே வராது. பெண்கள் டம் அடிச்சா பிடிக்காது. இன்னும் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம்னு ஃபீல்டு இதெல்லாம் நம்ம இதில் தான் பத்திரிகையிலையும் வீடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பொண்ணுங்க பாரில் போய் தண்ணி அடிக்கிறாங்க? நான் காட்டணுமா உங்களுக்கு? இன்றைக்கி சென்னை சிட்டியில் வாங்க, எங்கள் கிராமத்திலேயே காட்டுறேன் வாங்க. கிராமத்திலேயே பாரில் போய் தண்ணி அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, சிகரெட் அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. அதை தான் இது வந்து ஆமாம் ஆமாம் திருப்திப்படுத்த தான் எடுத்தோம். மெசேஜ் அதானே, சாட்டிஸ்ஃபைட். ஆமாம், சாட்டிஸ்ஃபைட் பண்ணதான். ஏன்னா அதாவது எல்லா விஷயம் அது ஸ்கிரிப்ட், அது அந்த ஸ்கிரிப்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்குற எஃபெக்ட் வர்றது வரைக்கும் விட மாட்டேன். இதுதான் விஷயம். அதை தான் அவர் சொன்னது. அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் என்ன என்னுடைய மைண்டில் இருக்கோ அது வர்றது வரைக்கும் விட மாட்டேன். அதுதான் 10 டேக்கு 15 டேக்கெலாம் போயிருக்கு. அதனால தான் டைம் இவ்வளோ டைம் ஆச்சு. 20 டேக் வரைக்கும்லாம் போயிருக்கு. யாருங்க தம் அடிக்கிறவங்க? செகண்ட் ஹீரோனே சொல்லிட்டு அதுக்கு பதில். ஆக்சுவலாக நான் தம் அடிக்கலை, அது வந்து ஜூஸ் சிகரெட்டு. சாரு என்கிட்ட அந்த சிச்சுவேஷனில் தான் சொன்னான், இந்த சீனு தான் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், சார் எப்படி சார், எனக்கு முடியல, எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. அப்போ சார் சொன்னால், இல்லை நீ அது ஆக்டிங் தானே, நம்ம என்ன பண்ணோமோ அந்த அதே விஷயம் ஆக்டிங்காக மனசில் வச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த மைண்டில் தான் பண்ணோம். 2-3 டேக்கெல்லாம் அது ரீடேக் தான் ஆயிடுச்சு. ஆனால் அது சாருக்கு அந்த லாஸ்ட் விஷுவல் இல்லையா, அந்த சிகரெட்டை பிடிச்சி இப்படி பண்ணுறது, அது சாருக்கு ஓகே. ஸோ அதனால தான் பண்ணது. வந்து வில்லேஜ்லேயே எடுத்தீங்க, வில்லேஜில் காட்டியிருக்கீங்க, மலைவாழ் மக்களுடைய அங்கேயே நீங்கள் பண்ணியிருக்கலாமே, அதை சிட்டிக்கு கொண்டு வந்தீங்க இந்த கதை. என்னோடதா? இல்லை, சிட்டிக்கு வந்து இப்போ ஓப்பனிங்கே வந்து சிட்டியில் தான் ஓப்பன் பண்ணுறேன். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சிட்டியில் தான் இருக்கானுங்க. அவன் சாமியாராக போகிறேன்றான். அவனுடைய எய்மே வந்து விவேகானந்தர் மாதிரி பெரிய ஞானியாகி மக்களுக்கு போதனை பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டர். இவங்க 3 பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து தாயில்லா பொண்ணு, தாத்தா மட்டும்தான் இருக்கிறார்.
அந்த பொண்ணுக்கு ஆதரவு அங்கே இருக்கிற தாத்தா. அந்த தாத்தாவை மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிவிட்டு அந்த குரூப் வந்து இவன் இந்த பொண்ணையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சென்னையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே கொண்டு வர்றான், கூட்டிகிட்டு வந்துடுறான். ஏன்னா அந்த ஊரில் விட்டால் அவனை மர்டர் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. சார் 13ஆம் தேதி 7-8 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஆமாம் சரிங்களா, நிறைய படங்கள் வந்து இப்போ புக் பண்ணிட்டாங்க, தேட்டர்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. எத்தனை தேட்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு? எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறீங்க? மால்லலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் கிடச்சிருக்கா? எனக்கு 40 தேட்டர் கிடச்சிருக்கு சார். மால் தேட்டர் தான், எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். நான் பிஎன்சியே வேணான்னு தான் சொல்லிட்டேன். தேட்டர் வந்து எனக்கு மால் தேட்டர் காம்ப்ளெக்ஸாக தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு 40 தேட்டர் கிடச்சிருக்கு, எல்லாமே மால் தேட்டர் தான். மதுரையில் வந்து வெற்றி சினிமாஸ் இருக்கு இல்லைங்களா, மதுரை வெற்றி சினிமா, தேனி வெற்றி சினிமா, ராம்நாடு வந்து சினி லான்ச்சு, சிவகங்கை வந்து யாழினி, சென்னையில் வந்து தேவி, பேபி ஆல்பர்ட்டு, மாயாஜால், ரோகிணி, ஆல்பர்ட்டு சொல்லிட்டேன், பேபி ஆல்பர்ட்டு, ரோகிணி, சரவண பாலாஜி, இது எல்லாமே. அதே மாதிரி சேலத்தில் வந்து ஏஆர்எஸ், திண்டுக்கல்லில் வந்து ராஜேந்திரா, உமா ராஜேந்திரா, இப்படி எல்லாமே வந்து எனக்கு மால் தேட்டர் தான். நாகர்கோவிலில் வந்து வசந்தம் பேலஸ், வசந்தம் பேலஸ், அந்த இது எல்லாமே மால் தேட்டர்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இல்லை சார், பிஎன்சியெல்லாம் வந்து படம், பிஎன்சியெல்லாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறது இல்லை. இப்போ மால் தேட்டரில் தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போய் பார்க்குறாங்க. இப்போ பிஎன்சியில் இருக்கிறவங்க, எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் மதுரை வெற்றி தேட்டருக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போய் சினிமா பார்க்குறாரு. காரணம் என்னென்னா, அந்த சொபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. எங்கள் உசிலம்பட்டிலே இருக்கிற தேட்டரில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நாளாக போயிருந்தேன், நைட் ஷோக்கு போனால் ஒருத்தர் கூட வரல, வேறு வழியே இல்லை, தேட்டர் இழுத்து மூடினாங்க. அது படத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சிக்கலில் மாட்டி விடாதீங்க இல்லையா. ஆமாம் சார். இப்போ அது நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையாகவே நான் வந்து இப்போ 4 சுவத்துக்குள்ளே தான் ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள், ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸ் எல்லாமே 4 சுவத்துக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே வந்து எனக்கு பாரதி ராஜாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே எல்லாமே பார்த்துருக்குறேன். அவரை என்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன். அவருடைய தாக்கம் என்கிட்ட இருக்கும். அவர் வந்து அதனால் அவர் பண்ண மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி 4 சவுத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க, இதை ஏன் ஒரு கிராமத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ ஷூட்டிங் போகும்போது நான் அதுக்காக ஒரு கிராமம் தேடிக்கிருந்தேன். மியூசிக் டைரக்டர் கூட சொன்னேன், பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு. பாப்போம் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து இல்லை, நீங்கள் அது செய்வேனா, எல்லோரும் நம்ம ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி, இல்லைனா ஒரு இதாக புக் பண்ணி பார்த்துடலாம், ஹாலை பண்ணிடலாம், மண்டபத்தை. இல்லை, நான் அதில் பிடிவாதமாக இருந்தேன். அப்படி பார்க்கும்போது முடிவீரன் பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நான் சாங் ஷூட் பண்ண போனேன். அங்கே இருந்த அந்த மக்களுடைய ரிசீவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. நான் போய் இறங்கினோன்னே இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோன்னே பண்ணிக்கங்க, எங்கே வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு, வாங்க முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு, டீ கொடுத்துட்டு, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப உபசாரம் பண்ணாங்க. அந்த கிராமமே 300-400 வீடு இருக்கும். அந்த கிராம மக்கள் எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும், நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் கிராம தலைவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அதே மாதிரி எல்லோரும், பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பையங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே வார்த்தை, எங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு. அப்போ அவர் தலைவரை போய் பார்த்தோம். அங்கே வந்து எப்படி அந்த கிராமம் இருக்குன்னா, கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிகுடா கடல், இந்த பக்கம் கிராமம், வலது பக்கம் வந்து முடிவீரன் பட்டினத்தில் ஒரு அழகான முருகன் பாலசுப்ரமணியன் கோயில். அந்த கோயிலுடைய சிலையை தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய படத்தில் முதல்ல காட்டியிருப்பேன். ஓப்பனிங் வர்றது அந்த சிலை தான், பாலசுப்ரமணியன். ஹீரோயின் 2 பேரும் சம்பளம் கொடுக்குறீங்க. யாருனாலும் சினிமாவில் ஒரு நாள் வேலை பார்த்தா கூட சம்பளம் கொடுக்கணும். படம் ரிலீஸ் ஆன பிறகு 2 பேரும் விஷால்கிட்ட போய் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண, கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் சரிங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பப்ளிசிட்டி ஆகட்டும் அப்படியாவது. எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுல்ல. இல்லை சார், அது வேறு விஷயம். படம் நல்லா ஓடுச்சுன்னா நான் செய்யக்கூடியது வேறு, அதை நான் சொல்லக்கூடாது, சொல்லாமல் செயலில் காட்டணும். நிச்சயமாக செய்யும். ஆமாம், நீங்கள் காமெடிக்காக அவங்கள வந்து அதே இடத்துல வச்சு போர்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு சாங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சாங்கில் தான் ஒரு காமெடிக்காக நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்க. எந்த அவங்க போராட்டம் இல்லையே, பாட்டில் வரியே வருது, திருநங்கை காதலையும் ஏற்றுக்கிடா, மதிச்சு ஏற்றுக்கிடான்னு சொல்லியிருக்கேன்.
பாட்டை தாண்டி ஒரு பிட் வச்சிருக்கீங்க, ஒரு காமெடி சீன் மாதிரி. அவங்கள வந்து அவர் தெரியும் இந்த 2 பேர் முன்னாடி வந்துட்டு அந்த முத்தம் கொடுத்துட்டு வந்து ஆமா. இன்னைக்கு எவ்வளோ துறையில் எவ்வளோ சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயமா காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இப்போ அது வந்து என்னென்னா அவன் சாமியாராக போகிறான், அவனை டீஸ் பண்ணுறானுங்க, அப்படி தான். அவங்கள இன்சல்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறதா அந்த சீன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இவனை வந்து அவனை அந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளே இழுக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்பம், அப்படித்தான். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கனே தவிர அவங்கள இழிவுபடுத்தணும். அதிலே வரியில் தான் வருது, திருநங்கை காதலையும் மதிச்சு நீ ஏற்றுக்கடா அப்படின்னு. அந்த வரியை கவிஞர்கிட்டே போட சொன்னேன். சரிங்களா? ஸ்மோக்கிங் வந்து யார் பண்ணால் தப்பு தான். ஸோ லேடிஸுக்கு என்ன காரணத்தினால சார் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட போன வருஷத்துல 2-3 படங்கள் வந்து லேடிஸை ஸ்மோக்கிங் காமிக்கக்கூடிய சீக்வன்ஸாகவே இருக்குது. அது நீங்கள் நியாயம் நீங்கள் ஒட்டிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயமாகும் சார்? சார் இப்போ யார் பண்ணாலும் தப்புடா, ஈக்குவல் தான். மென் பண்ணாலும் தப்புடா, உமன் ஆமாம். அதுபிக்கா வந்து நம்ம ஊர் சுற்றுமால வந்து உமன் பேசிக்கில் தான் ஸ்மோக்கிங் போயிட்டே இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு செயல் சார். இப்போது தப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? ஸ்மோக்கிங் பண்ண யாரும் இல்லை சார், தப்புன்னு எப்படி சொல்ல, அதை பார்த்து தானே. ஆமாம் சார். அதான் இப்போ தப்பை வந்து இந்த தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். மெசேஜ் சொல்கிறதுக்காக தான். இதை வந்து காதலுக்காக அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான், ஸ்மோக் பண்ண வைக்கிறான், தண்ணி அடிக்க வைக்கிறான், இதுக்கெல்லாம் ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்கிறோம். அப்படிங்கும்போது தப்பை காட்டாமல் நம்ம எப்படி மெசேஜ் சொல்ல முடியும்? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ணால் நம்மளும் ஸ்மோக் பண்ணலாம் போல இருக்கிறாங்க மைண்ட். ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? இப்படி நினைக்க வேண்டியதானே? தப்பு, காதலுக்காக நீங்கள் சிகரெட் அடிக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதைத்தானே சொல்கிறேன் நான். அதைத்தானே நினைக்கணும். ஏன் ராங்காக போகிறீங்க? நெகட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு வாங்க. அதனால தான் அது வந்து வரும், நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன்.